ஆஸ்ட்ரோ பக்தி டாக் என்ற இந்த காணொளியிலே நாம் ஆவணி மாதத்தின் பலனை காண இருக்கிறோம். அனைத்து விதமான ராசிகளுக்கும் நல்லதொரு பலன் நமச்சிவாயத்தின் அருளால் கிடைக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதத்திலே உங்கள் ராசிநாதன் ஆட்சியிலே அமரக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை அமைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலே எதையுமே படபடப்பாக செய்யணும், வேகமாக செய்யணும்னு எண்ணங்கள் உண்டாகும். ஆனாலும் சில இடத்துல புத்தி தடுமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற இண்டிகேஷனோட மாதத்தை அணுகுங்கள். 2ஆம் இடம் அப்படிங்கிற குடும்ப வாக்கு தனஸ்தானத்துக்குள்ளே செவ்வாய் அப்படின்னு உட்கார்ந்துருக்கிறார். அந்த செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறது மட்டும் இல்லை, உங்கள் ராசியினுடைய 4ஆம் இடத்துக்காரர் அவர் மற்றும் உங்கள் ராசியினுடைய 9ஆம் இடத்துக்காரர். இவர் அங்கே 2, 9 தொடர்பு, 4 தொடர்பு அப்படின்னு சொல்லி வரும்போது ஃப்ரிக்ஷன் நிறைய கொடுப்பார். குழந்தைகள்கிட்டையும் நிறைய பிரச்சனைகள் கொண்டு வருவார். குடும்பத்தில் பேச்சுவார்த்தைகளில் சில சிக்கல்களை கொண்டு வருவார்னு தெரியுது. அதனால் கொஞ்சம் வார்த்தைகள் எல்லாம் தடித்து பேசுது, கடின வார்த்தைகள் பேசுது, கெட்ட வார்த்தைன்னு சொல்லுவோம். அந்த வார்த்தைகள் எல்லாம் வந்தால் அங்கேயே எலிமினேட் பண்ணிவிடுங்க. இது சிக் ஃபீலை கொடுக்கும். அதனால் இதையே வியாதியாக மாறிடும். நீ அன்றைக்கி சொன்னியேன்னு நின்று காலத்தாலும் பேசப்படக்கூடிய விஷயமாக மாறிவிடும். தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்னு இந்த நாக்கு பிறன்று பேசி வரக்கூடிய விஷயங்கள் விரோதத்தை ஏற்படுத்திவிடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசும்போது, குடும்ப நண்பர்கிட்டையும் சரி வெளியாட்கள்கிட்டையும் பேசும்போது வார்த்தையை எடிட் பண்ணி கரெக்டான வார்த்தை, ஏஞ்சல் வேர்ட்ஸ்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வார்த்தையில் பேசுனீங்கன்னா நல்லது. ஏன்னா குரு நல்ல லாபஸ்தானமான மிதுன ராசியில் உட்கார்ந்துருக்கிறார். அங்கே உட்கார்ந்துட்டு தன் பார்வையை 3ஆம் இடமான தைரியம், சுறுசுறுப்பு, வேகம் அப்படிங்கிற இடத்த காட்டுறார். துலாம் ராசியை பார்க்கிறார். அப்போது உங்களுக்கு எதையும் செய்யக்கூடிய வேகத்தை கொடுத்து விட்டார். நீங்கள் செய்யலாம், தைரியமாக செய்யலாம் அப்படின்னு கொடுப்பார். ஆனால் தவறுதலாக செய்தால் கஷ்டங்களும் உண்டு அப்படிங்கிற எச்சரிக்கையும் மனதில் கொள்ள வேண்டும். எல்லாமே லாபமாக வந்துடுவா அப்படின்னா சில விஷயத்தில் நம்மளை ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவார். இந்த மாதத்திலே அவசியம் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கைகள் உண்டாகும். அதனால் சுப நிகழ்வுகள் நிறையா இருக்குது. பர்த்டே பார்ட்டி போன்ற பார்ட்டிகள்ஸ்லாம் நிறையா இருக்கும். விழாக்கள், சூழல்கள் எல்லாரும், சுற்றத்தார் நண்பர்கள் எல்லாம் சேர்த்து கொண்டு ஒரு குழுமமாக கொண்டாடக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. அதனால் ஒரு நல்ல ஒரு குதூகலம் இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானும் 12லே அமர்ந்திருக்கிற புதன் பகவானும் உங்களுக்கு சில மாற்றங்களை வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், சுகமும் லாபமும் தர வேண்டும் என்ற எண்ணத்திலையும் சில விஷயத்தில் செலவுகளும் வரும் அப்படிங்கிற எண்ணத்தையும் கொடுப்பார். இந்த சுக்கிரனும் புதனும் உங்களுடைய ரிண ரோக சத்ரு அப்படிங்கிற கடன், வம்பு, வழக்கு, மருத்துவம் என்ற இடமான மகர ராசியை பார்க்க போகிறார். அப்போது இந்த விஷயத்தில் எல்லாத்துக்கும் கொஞ்சம் செலவு உண்டாகும். கொடுத்த காசுக்கு வாங்கிட்டு போன கடன் அவர் தேடி பார்க்குறேன், கிடைக்கல சார். எங்கிட்ட வாங்கும்போது ராயெல்லாம் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. நண்பன் தான் சார், அதுக்கப்புறம் வரவே மாட்டேங்கிறான். என்றைக்கு காசு வாங்கினோன்னு தலைமறைவாக உட்காந்துருக்கிறான் அப்படின்னு விஷனப்பட வைத்து விடும். அதனால் கொஞ்சம் கடன் கொடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுங்க. அது நீங்கள் இப்படி செய்யணும். கடன் கேட்டவங்களுக்கு ஒரு 10,000 ரூபா கடன் கேட்குறான்னா, இல்லைப்பா இந்தா ஒரு 1000 ரூபா கையில் வச்சுக்கோ, இதை நீ திருப்பியே கொடுக்க வேண்டாம், ஆளை விடு அப்படின்ட்டிங்கன்னா தப்பிச்சிங்க. 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு அவன் பின்னாடி துரத்திக்கிட்டே இருப்பீங்க, அவனும் காணா போயிடுவான். அதனால் கொஞ்சம் அந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க.
யாருக்கிட்டையும் வம்பெல்லாம் போட்டுக்கிட்டு அதெல்லாம் அப்புறம் பின்னாடி சமரசம் பண்ணிடலாம், சமரசம்லாம் ஆகாது, பிரச்சனையாக மாறிடும். அதனால் வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தொரு விளக்கிடும்னு சொல்லுவான். அதனால் பஞ்சு எப்படி நெருப்புக்கிட்ட போச்சுன்னா பற்றிக்குமோ அந்த மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக ஹேண்டில் பண்ணுங்கள். முன்னாடியே கட்ரைன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் விட்டுடுங்க. அவங்ககிட்ட ரொம்ப ஈசிக்க வேண்டாம் அப்படிங்கிறது வச்சுக்கோ. 8ஆம் இடத்திலே ராகு அமர்ந்திருக்கிற திங்க் பிக் அப்படின்னு எண்ணங்கள் கொடுக்கும். எதையுமே பெருசாக சாதிச்சணும் அப்படின்னு எண்ணம் கொடுக்கும். உங்களுக்கு எப்படி லாபத்தை பெற வேண்டும் என்ற எண்ணங்கள் இருந்தாலும் அந்த லாபத்தை எல்லாத்தையுமே இந்த சனி பகவான் உறிஞ்சிடுவார். ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருப்பது குருவும் பார்ப்பது அப்படிங்கிறது முக்கியமான விஷயமாகிறது. 8ஆம் இடத்துல சனி பகவான் வந்து அஷ்டமச்சனின்னு உங்களுக்கு ஏற்கனவே பயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பயத்தினால் வரக்கூடிய விஷயங்கள் பயம் உங்களுக்கு நிதர்சனமாக தெரிய ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கிறது. இந்த 4ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் உரியவரான இந்த செவ்வாய் 2ஆம் இடத்திலே அமர்ந்ததுனாலே, 9ஆம் இடம்னாலே திரிகோணஸ்தானம்னு சொல்லுவோம், அந்த இடத்துல இருக்கிறதுனால வீரபத்ரர் போன்ற காவல் தெய்வங்களை குலதெய்வமாக கொண்டவர்கள் அவசியம் அவர்களை இந்த மாதத்திலே தொழுது அவர்கள் மூலியமாக வாழ்க்கையிலே நல்ல பலன்கள் கிடைக்க வேண்டும் அப்படின்னு மனதில் கொள்ள வேண்டும். அப்படி மனதிலே நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் மறுக்க முடியாதாக மாறிவிடும். ஏன்னா தொழிலிலே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். அதனால் சம்பள உயர்வு கேட்பவர்கள், வேலை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு வேலை, சில அன்பர்களுக்கு இட மாறுதல்கள் மூலியமாக பணி நிமித்தத்திலே நல்ல உயர்வு, இப்படி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். சிலருக்கு தொழிலிலே புதிய முயற்சிகள் விரிவாக்கங்கள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை, வாடிக்கையாளர்கள் புதிய வாடிக்கையாளர்கள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கும். அதனால் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உண்டு. குரு லாபத்திலே அமர்ந்து பார்க்கக்கூடிய பார்வையாகவும் உங்களுடைய ராசியில் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால் குழந்தைகள் விஷயத்தில் லாபம் உண்டாகும். அவர்களுடைய முன்னேற்றத்திலே தடையில்லாத வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள். சிலருக்கு ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிட்டர்ன்ஸும் நல்லா வரும் அப்படிங்கிறது தெரிகிறது. இப்படி நல்ல பலன்களை தாங்கி வந்திருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்திலே உங்கள் ராசியின் 2ஆம் இடமான கன்னிராசிக்குள்ளர ஹஸ்த நட்சத்திரத்திலே பிறக்கக்கூடிய விநாயக பெருமானின் வழிபாடு ரொம்ப முக்கியமானதாகிறது. பண வரவுக்கு நல்லதொரு காரணமாக இந்த வழிபாடு உங்களுக்கு நல்லதாக அமையும். ஏன்னா தனம் கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல பிள்ளையாரை வழிபடணும். அவர் தான் கேது அப்படிங்கிற கிரகத்தின் காரகர். அவர் தான் உங்கள் ராசிக்குள்ளரே இருக்கிறார். அதனால் கேதுவை வழிபடுவதனாலே தனம் வருவதற்கான வாய்ப்புகள் வரும், தடைகள் நீங்கும், வாழ்க்கையிலே மேன்மேலும் வளர்ச்சியும், எங்கு செல்ல வேண்டும் என்ற டெஸ்டினேஷனை கரெக்டாக ரீச் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டியும் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால இந்த விநாயகர் வழிபாடு உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நல்கும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் லாபஸ்தானமான கடகராசிக்குள்ளே இருந்த சூரியன் கொஞ்சம் செலவு அப்படிங்கிற இடத்துக்குள்ளார வந்து உட்கார்றார். 12ஆம் இடத்துல ஆட்சியில் வந்து உட்கார்ந்துட்டார். அரசாங்க தொடர்பான விஷயங்களிலே கொஞ்சம் லாபம் குறைவாக வரும். கேதுவும் இங்கே உட்கார்ந்துருக்கனால உடல் நலம் பாதிப்பது, அதன் ரிலேட்டடான செலவுகள் அப்படின்னு உண்டாகும். அப்போ மருத்துவ செலவுகள் உண்டு அப்படிங்கிற பைல்டு ஃபேக்டர் கொண்டு வந்துடணும். செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளார இருக்கிறார் அப்படிங்கிறதும், கன்னிராசிகளே செவ்வாய் இருந்தால் இரத்த சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் குறைவான எண்ணங்கள் வரும். அதனால் சுறுசுறுப்பு கம்மியாகும்.
புத்தி மந்தப்படும் அப்படின்னு இருக்குது. அதனால் கொஞ்சம் யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் நிறைய வச்சுக்கிடுங்க. உங்கள் ராசியின் அஷ்டமத்துக்குரியவரும் அவர் தான் இல்லையா, 3ஆம் இடத்துக்கும் அஷ்டமத்துக்கும் உரியவரானவர் அவர். ராசியிலே அமர்ந்துவதனாலே யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் மட்டும் செய்யுங்க. அவசரப்பட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வேண்டவே வேண்டாம். அவசரத்தில் அண்டாவும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் எதையுமே நிதானித்து செய்வது நல்லது. உங்கள் ராசியின் 2ஆம் இடமான துலா ராசியை குருவின் பார்வை 10ஆம் இடத்திலிருந்து பார்க்கிறது. அதனால் குடும்பத்திலே சில மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். வீடு மாற்றணும்னு எண்ணங்கள் வரும். பிரயாணங்கள் ஏற்படும். சின்ன சின்ன பிரயாணங்கள்லாம் உண்டாகும். இடப்பெயர்ச்சிகள், இடமாற்றங்கள் உங்களுக்கு சின்ன ஒரு மன மாற்றத்தை கொடுப்பதாக அமையக்கூடிய காலகட்டம் இந்த ஆவணி மாதத்தில் காட்டுகிறது. தைரியத்தோடு சில காரியங்கள்லாம் செய்யணும்னு எண்ணங்கள்லாம் வரும். ஆனால் எப்படி செய்யணுங்கிற அந்த அவுட்லைன் மனசில் வராது. அதனால் சில கஷ்டங்கள் எல்லாம் உண்டாகும். செஞ்ச பிறகு திருத்தணும்னு எண்ணங்கள்லாம் வரும். இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். முன்னாடியே நான் இப்படி தான் பண்ண போகிறேன்னு ஒரு பிளானரோடு போனீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுத்துரும். மண் மனை வாகனம் அப்படிங்கிற இடமான தனுசு ராசியை ஒரு 3 கிரக பார்வை இருக்குது. ஒன்று செவ்வாய் பார்க்கிறாரு, குருவும் பார்க்குறார், சனியும் பார்க்குறார். அப்படிங்கிறதுனால நிறைய இது விஷயத்தில் சிக்கல்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சில அன்பர்களுக்கு வாகனத்தை விற்று பணம் வரவில்லைன்னு இருக்கும். சில அன்பர்களுக்கு வீட்டை விற்ற சார் ஃபுல் பணம் செட்டில் ஆகலை சார்ன்னு இருக்கும். சில அன்பர்களுக்கு நிலத்திலே தகராறுகள் வருவதற்கு, வரப்பு வாய்க்கா தகராறுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்கணும். ஃபுல் அட்வான்ஸ் வந்த பிறகு தான் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனை மெயின்டைன் பண்ணணும்னு மைண்டில் கொண்டு வரணும். மூலையிலேயே கிள்ளி எடுத்துடுறதுன்னு வாங்க, வளரும் போதே டக்குன்னு பார்த்து சரி பண்ணி விட்டிங்கன்னா சரியாக போடும். அதை வளர விட்டிங்கன்னா பிரச்சனையாக மாறிடுங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணணும். ஏன்னா புத்தி தடுமாற்றத்தினாலே வரக்கூடிய வில்லங்கமான விஷயத்துலலாம் சைன் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துடுவோம். ஜாமீன் கையெழுத்து போடும்போதும் எச்சரிக்கையாக இருங்க. தேவையில்லாமல் டாக்குமெண்ட் எல்லாத்துலேயும் கையெழுத்து போடுது, படித்து பார்க்காமல் கையெழுத்து போடுது. பேங்க்லலாம் போனால் கையெழுத்து வாங்குவான், 78 பக்கத்துக்கு கையெழுத்து வாங்குவான். என்னென்னு நம்ம ஒன்றும் படித்ததில்லை. டிஸ்க்ளைமர் கிளாஸஸ் வரும்போது தான் தெரியும். அவ்வளவும் நம்ம அவங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துக்கணும். அப்படி அந்த தேவை இருக்கோ இல்லையோ, அந்த ப்ரெஷரில் கையெழுத்து போடுறோம் இல்லையா, அந்த நேரத்தில் நீங்கள் நிறைய யோசித்து பண்ணணும். குழந்தைகள் விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். குழந்தைகள் பேரில் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்லது, ஒரு மாற்றங்கள் வரும். அவர்கிட்ட கொஞ்சம் நல்ல லாபங்களை எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாகும். அதே மாதிரி இந்த பொம்மை தொழில்களெல்லாம் செய்பவர்களுக்கு ஒரு வளர்ச்சிகரமான சூழ்நிலையை இந்த மாதம் எடுத்து கொடுக்கும். அதனால் அவங்களுக்கு நல்லதொரு மாற்றங்கள், ஏற்றங்கள் இந்த மாதத்தில் உண்டு. சுக்கிரனின் பார்வை அவர்களுக்கு அனுக்கிரகமாக செய்யக்கூடியதாக இருக்கிறது. கடன் வழக்குகள் போன்றவற்றிலே கொஞ்சம் அப்படி நெளிவு செலிவுடன் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஏன்னா ராகுவை குருவும் பார்க்கிறார். 12க்குரிய விரயஸ்தானத்திலிருந்து சூரியனும் பார்க்கிறார், கேதுவும் பார்க்கிறார். அப்போது நெளிவு சுழிவோடு இருக்கக்கூடிய விஷயங்களாக வரும்னு சொன்னேன் சார், போனேன் சார், கொடுக்க மாட்டேங்கிறான் சார் அப்படின்னு சொல்லுவீங்க. கேட்ட இடத்துலேருந்து கேட்ட பணம் வரத்துக்கும் கொடுத்த பணம் திரும்பி வரத்துக்கும் கொஞ்சம் சிக்கல்கள் இருப்பதனாலே முக்கியமாக நண்பர்கள்கிட்டையும் உறவுக்காரங்கிட்டையும் நீங்கள் பணத்தை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வரும் வராது அப்படின்னு ரெட்டை கேள்வி ரெட்டை ஆன்சரோடு தான் இருப்பீங்கன்னு வச்சுக்கலாம். சுற்றி சுற்றி பணத்துக்காக அலைஞ்சிட்ருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டு அப்படிங்கிறதும் எச்சரிக்கையாக புரிந்து கொள்ள வேண்டும். களத்திரஸ்தானத்திலே சனி பகவான் வக்கரகதியிலே அமர்ந்து உங்கள் ராசியிலே பார்க்கிறார். ஏற்கனவே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். அப்படிங்கிறதுனாலே இந்த பார்வையின் பலமானது ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தும். களத்திரத்துக்கு உடல் நிலம் குறைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அவங்களுடைய மருத்துவ செலவுகள் உங்களை மனத்திலே பாதிக்கக்கூடிய சூழ்நிலையும் காட்டுறது. அதனால் கொஞ்சம் அது ரிலேட்டடான செலவுகள் உண்டாகும். பங்குதாரர்களுக்கும் ஒரு சில பங்குதாரர்களில் அவருக்கு உடம்பு முடியலைங்க, நான் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற வார்த்தைகள் நீங்கள் சொல்லக்கூடிய சூழ்நிலையும் இருப்பதனால
கொஞ்சம் பொறுப்புகள் கூடுதலாக அமையும், வேலை பளு ஜாஸ்தி இருக்கும். அஷ்டமத்தில் இருக்கிறவர் தான் உங்கள்கிட்ட ராசியிலே உட்கார்ந்ததுனால எதிர்பாராத இடத்துலேருந்து பணம் கிடைக்குமா, அவங்க பைசா கொடுத்துருவாங்களா, இவங்க பைசா கொடுத்தா பைசாவுக்காக மனதிலே ஒரு போராட்டங்கள் வருவதற்கான சூழ்நிலையும் உண்டு. எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை மனசில் வச்சு தேடுறதுக்கு கொஞ்சம் முக்கியமான காரணியாக மாறும். இன்சூரன்ஸ் போன்ற ஆயுள் காப்பீட்டு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் நல்லது, ஒரு ப்ரீமியம்லாம் நல்லா கலெக்ட் ஆகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் அமர்ந்திருப்பது லாபஸ்தானத்தில் அமர்ந்ததினாலே உங்களுடைய வாழ்க்கையிலே தந்தை மூலியமாக சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த குருவினாலே இடப்பெயர்ச்சிகள் கேட்டபடி கிடைக்கும். சிலருக்கு வேலை வாய்ப்புகளும் ரெப்ரசன்டேட்டிவ் ஒர்க்குன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒர்க்கு, மார்க்கெட்டிங் ரிலேட்டட் ஒர்க்கு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான முயற்சிகள் எல்லாம் மேற்கொண்டீர்களானால் டெஃபினட்டாக உங்களுக்கு வேலை கன்ஃபார்மாக கிடைக்கும். சில வேலை மாற்றங்களும் சம்பள உயர்வை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது தெரியுது. முதலீடுகளை அழகாக பைஃபர்கேட் பண்ணி நீங்கள் பண்ணினீங்கன்னா போதும், லாபத்தை ஈஸியாக எடுத்துடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். குறிப்பாக இந்த மணி லாண்ட்ரிங்னு சொல்லுவோம், எம்எல்எம்னு சொல்லுவோம், அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது மட்டும் இந்த எச்சரிக்கையாக இருங்க. பணம் ஏமாறுவதற்கான சூழ்நிலையும் உண்டாகிறது. அதனால் கொஞ்சம், ஏன்னா புதன் 11ஆவது இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு மாறப்போகிறார் ஆகஸ்ட் மாதம் 31ஆம். அப்படி மாற்றங்கள் வரும்போது இந்த மணி லாண்ட்ரிங் அப்படின்னு சொல்லி, சார் இதில் போட்டால் 4 வரும் 3 வரும்னு ஏதாவது சொல்லி உங்களை குழப்பி விட்டு அதில் உங்கள் காசை பிடுங்கிறதுக்கு ஒரு கூட்டம் வரும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. செப்டம்பர் 14ஆம் அன்று சுக்கிரனும் பெயர்ந்து கன்னிராசிக்குள்ளே வந்துடுவார். அதுபோல் கன்னிராசியில் இருக்கக்கூடிய உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பெயர்ந்து துலா ராசிக்கு போய்விடார். அப்படிங்கிறனால கொஞ்சம் எச்சரிக்கையாக மாதத்தை நடத்துவீர்களானால் லாபம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகும். இப்படி உங்கள் மனதை கிளியராக வச்சுக்கணுன்னா உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரத்திலே விநாயகர் சதுர்த்தி இருக்குது 27 ஆகஸ்ட் அன்னைக்கு. முழுமுதற் கடவுளை முதன்மையாக மனதில் வைத்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் செய்வீர்களானால் இந்த மாதம் ஃபுல்லாகவே பிள்ளையாரப்பா என்னை காப்பாற்று அப்படின்னு அவரோட நீங்கள் இருந்தீர்களானால் இந்த மாதம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.